ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இஃப் நாட், உங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் சீக்கிரமாக சரியாயிடும். ஸோ வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? திருவக்கரைக்கு தான். ஆஸ் இட் இஸ் சித்ரா பௌர்ணமி. ஸோ நாங்கள் திருவக்கரைக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி சன் சூப்பராக இருந்துச்சு. சன் செட் ஆகும்போது வீடியோ கேப்சர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. ஆஃப்டர் தட் நாங்கள் ஊருக்கு போயாச்சு. கொஞ்ச நேரம் கசின்ஸ் கூடலாம் விளையாடிட்டு இருந்தோம். ஆஃப்டர் லாங் டேஸ் எல்லாமே குட்டீஸாக. ஸோ ஜாலியாக கொஞ்சம் நேரம் போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஸ்நாக்ஸ்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போகும்பொழுதே இந்த விளக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்தது. பௌர்ணமி இதை நடத்துவாங்க போல இருக்குது. நம்ம ஃபீஸ் பே பண்ணுறோன்னா நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க விளக்கு மட்டும் கொடுப்பாங்க போல இருக்குது, கூட சம் ஐட்டம்ஸ். ஆஃப்டர் தட் நாங்கள் கோவிலுக்குள்ளே போயாச்சு. சாமிலாம் கும்பிட்டாச்சு. இன்றைக்கி சாமி ரொம்பவே அழகாக இருந்தது. ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், சந்தனம் அந்த மாதிரி போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி விளக்கு பூஜைனவே கோவில் சுற்றியே நிறைய பேர் விளக்கேற்றிட்டு அது கூடவே உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடமே பார்க்குறதுக்கு. இந்த அம்மன் கோவிலேருந்து பின்பக்கம் வந்தோம்னா ஒரு நாகம்மன் கோவில் இருக்கும். இந்த குட்டி நாக சிலை நான் பிறந்தப்போ சாமிக்கு கொடுக்குறதா வேண்டியிருந்தாங்களாம். அது இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ அதை சாமிக்கிட்ட கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சுற்றி அங்கே நிறைய சிலை இருக்கும். இத்தனை பேர் வேண்டிக்கிட்டு அவங்களோட நினச்சது நடந்ததுனால சிலைலாம் வச்சுருக்காங்க போல இருக்குது. பின்னாடி இருக்க சிலைலாம் பழைய சிலையெல்லாம் கொஞ்சம் எடுத்து தூரம் வச்சுட்டு, ஸோ புது சிலைலாம் அப்போ தானே வைக்க முடியும், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இவ்வளோ பேர் எப்படி இங்கே வராங்கன்னே தெரியல. சித்ரா பௌர்ணமி அவ்வளோ ஸ்பெஷல் போல் இருக்குது. நான் சித்ரா பௌர்ணமி பற்றி தெரிஞ்ச வரைக்கும் சித்ரகுப்தருக்கு கும்பிட்றது தான் இந்த சித்ரா பௌர்ணமி. சின்ஸ் அவர் தான் யமனோட அசிஸ்டண்ட். அவர் தான் நம்மளோட பாவக்கணக்கெலாம் எழுதுவாராம். ஸோ அதுலேருந்து நம்ம கர்மாவை குறைச்சிக்கணுன்றதுக்காக தான் சித்ரா பௌர்ணமியில் வழிபடணும் அப்படின்ற மாதிரி. சித்திரை மாதத்தில் வர ஃபர்ஸ்ட் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல். எல்லா பௌர்ணமிக்கும் போகிற கிரிவலத்தை விட இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம சாமியை கும்பிட்றது ரொம்பவே ஸ்பெஷல் சொன்னாங்க. அந்த 12 பௌர்ணமியை விடவும் இது ரொம்ப பெஸ்ட்டாக. கோவில் சுற்றி என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். கோவில் சுற்றி இருந்த எல்லா சாமியுமே. கோவில் நிறைய சிலை இருக்கும். அண்ட் தீஸ் ஸ்டெப்ஸ் நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்டெப்ஸில் தான் ஏறி இறங்குவேன். எப்பயுமே இந்த கோவிலுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பேஸ் இந்த கோவிலில் இந்த ஸ்டெப்ஸ் தான் சொல்வேன். அப்புறம் இந்த லட்டு அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கும் போதே எடுத்துக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் நாட் ஃப்ரீ, காசு கட்டு தான் வாங்கணும். இந்த சித்தர் பீடத்துக்கு பின்னாடி செம்பியன் மாதேவியோட ஒரு சிலையை அந்த செவத்தில் பொறிச்சிருப்பாங்க. என்னால் அதை கேப்சர் பண்ண முடியல நைட் டைம் இன்னவே. அதே மாதிரி எல்லா கோவிலையும் இருக்க மாதிரி இங்கேயும் மரம்லாம் இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களாம் தாலி கயிறு போடுவாங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்கலாம் தொட்டில் போடுவாங்க. அங்கேயே விற்பாங்க. நிறைய இருக்கும். நிறைய தாலி கயிறு, நிறைய தொட்டில் கட்டியிருப்பாங்க. இது எல்லாமே நடந்துருச்சுன்றவங்க தான் அந்த இடத்துல வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. இந்த விளக்கு வெளிச்சத்தோட அந்த நிலாவோட வெளிச்சம் அவ்வளோ அழகாக இருந்தது. சொல்லவே வார்த்தை இல்லை, அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே தான் இந்த பொண்ணுக்குட்டி இருந்தது. போனோடனே மடியில் ஏறிக்கிட்டான். அன்றைக்கி டேவே இவனை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆஃப்டர் தட் கொஞ்சம் கடலாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு, ஆல்வேஸ் கடத்தேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அங்கெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு 12 o'clock தான் தீபம் ஏற்றுவாங்கன்னவே ஒரு 11:30க்கு கிளம்பி உள்ளே வந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அந்த தீபம் ஏற்றுறதுக்காக. இந்த தீபம் ஏற்றுறது எதுக்காகனா, நம்மளோட நெகட்டிவிட்டிலாம் குறைச்சிட்டு நமக்கு பாசிட்டிவிட்டி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுன்றதுக்காக தான் இந்த தீபம். இது ஏற்றும் போதே நிறைய பேருக்கு சாமி வந்துருச்சு. செம்ம சத்தம் கேட்டுது. பட் நான் அதெல்லாம் மியூட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் த தீபம் ஏற்றிட்ட பிறகு சாமியை முத்து பல்லக்கில் வச்சு ஊர்வலமாக கூப்பிட்டுட்டு போவாங்க. நான் சின்ன வயசுலலாம் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும் போது இந்த முத்துப்பழக்கு பார்ப்பேன். நைட்டு எழுந்து போய் பார்ப்போம். சூப்பராக இருக்கும். ஆஃப்டர் தட் சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் அரௌண்ட் ஒரு 2 o'clock ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றது. இந்த பௌர்ணமி இப்படி தான் போச்சு. டாடா.